श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवम् तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्सरसे नमस्सरसस्पतये नमस्सखीनां पुरोकानां चक्षुषे நமோ திவே நம பிருத்திவே நம. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 934வது நாமாவளி விஸ்வமாதா. விஸ்வமாதா ஜகத்தாத்ரி விஷாலாக்ஷி விராகிணி. விஸ்வம்னாலே விஷ்ணுன்னு ஒரு அர்த்தம். அம்பாளுக்கும் விஷ்ணுவுக்கும் பல நேரங்கள்ல வித்தியாசமே இருக்காது. ஐயன் ஐயாரனாருக்கு அரியலாது வேறு மனையிலேன்னு பாடுறார். அதனால விஸ்வமாதா அப்படின்னு சொன்னா விஷ்ணுன்னு அர்த்தம். அது சரி, மாதான்னு ஏற்கனவே சொல்லியிருக்க, ஸ்ரீ மாதா மகாராஜின்னு சொல்லியிருக்கா. அப்ப இந்த விஸ்வமாதாங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எதிகள். இப்ப அறம் பொருள் இன்பம் வீடு வீடு பேற்றை மட்டுமே விரும்பி வாழுகிறவர்கள் எதிகள். அவன் மோட்சத்துக்காக தான் காத்திரத்தை வச்சுட்டு இருக்கான் இந்த உடம்ப. அந்த மாதிரி துறவிகள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு நுட்ப கலைச்சொல். இவ்வளவு வார்த்தையை நான் சொல்ல வேண்டியதா இருக்கு இந்த விஸ்வமாதாங்கிற விஷயத்துக்கு. ஏன் அப்படி சொல்றோம்னா, அவன் என்ன பண்ணுவான்னா, நம்மள மாதிரி சாமி கும்பிட மாட்டான். இப்ப நமக்கெல்லாம் ஒரு வடிவம் இருக்கு, அந்த வடிவத்துல சாமி கும்பிடுறோம். ஆனால் ஒரு விதமான சன்னியாசிகள் எது இருக்கோ அதுல பிரத்யட்சமா அப்படியே நேரடியா பார்ப்பான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வழிபாட்டை தான் விஸ்வமாதான்னு சொல்றது. இந்த விஸ்வம்னா உலக குறிக்கும், மாதாங்கிறது அம்மாவை குறிக்கும். மாதாங்கிறது கருவை வளர்த்து தருகிற சூழல். நம்ம தாயாருடைய கருப்பையில ஒரு சிறு துளியாக விழுகிறோம், நுழைகிறோம். அந்த தாயார் தான் தன்னுடைய சாப்பாட்டினாலையும் பலத்தினாலையும் தன்னுடைய காத்திர ஒத்தாசையினாலையும் இந்த உடம்ப வளர்த்து கொடுக்கிறான் ஆன்மாவுக்கு. அது வளர்த்து வெளியில வந்தாதான் ஆத்மாவுக்கு அது குடியிருக்கிற வீடு. அதனால குடியிருந்த கோயில்னு சொல்றது அம்மாவை. காசியில பிண்டம் வைக்கும்போது அம்மாவுக்கு இடுப்பு வலியை கொடுத்த தோஷம் நிவர்த்தி பண்றதுக்குன்னு ஒரு பிண்டம். தாயாருடைய ஒரு சிறப்பு எந்த ஒன்றினாலும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பண்பு. அது சரி, இப்ப அதையும் இதையும் ஏன் சொல்றீங்க அப்படின்னா, புறத்திலிருந்து வளர்க்கிற ஒரு பண்பு, அகத்திலிருந்து வளர்க்கிற ஒரு பண்பு சரீரத்துல. இப்ப புறத்திலிருந்து இந்த சரீரத்தை வளர்க்கறது உணவு. இந்த உணவு உள்ள போக 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 இந்த சரீரம் வளரும். அகத்திலிருந்து சரீரத்தை வளர்க்கறது பிராணசக்தி. இந்த பிராணசக்திங்கிறது அம்பாள். அதெல்லாம் விஸ்வமாதான்னு சொல்றது. காத்தை தான் இந்த இடத்துல வெறும் காற்று. அந்த காற்றையே அம்பாளா தியானம் பண்ணுவா, பிராணவாயுவை. அதை விஸ்வமாதான்னு சொல்ற வழக்கம். சுத்தமான காத்து, வேற எதுவுமே இல்லை. எங்கு பார்த்தாலும் அந்த காத்து இருக்கு. அதுலயே அம்பாளா கும்பிடுவா. அந்த அம்பாள் தான் எனக்குள்ள நுழையிறா, அவதான் என் மூச்சு காத்தா மாறுறா, அவதான் இந்த யாக்கைக்குள்ள போறா, அவதான் எனக்கு இந்த யாக்கையை நடத்துறா. அதே மாதிரி இந்த மூச்சு காத்து இல்லைன்னா யாக்கை இயங்காது, இந்த உடம்பு இயங்காது. யாக்கைன்னா உடம்பு. அப்போ விஸ்வமாதான்னு தூய்மையான காத்துக்கு பேர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தூய்மையான ஜலத்துக்கு பேர். கோயில்கள்ல தீர்த்தங்கள் தான் முதல் கடவுளாக வணங்கப்பட்டது. கோயிலே சிற்பமே உருவாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல உற்பத்தி பண்றது தீர்த்தத்தான் உருவாக்குவா. அதனால தீர்த்தங்கள் அனைத்தையும் வணங்குவது, சுத்தமான தீர்த்தம் அதுவே அம்பாள். அம்பாளுடைய க்ஷேத்திரங்கள்ல மிக உயர்வானது அப்படின்னு சொல்றது, சிறப்பானது அப்படின்னு சொல்றது காமாக்கியா. அந்த காமாக்கியாவிலே தீர்த்தம் தான் இருக்கும். மூலஸ்தானத்துல தண்ணி ஊத்து மேல வரும், இதான் வச்சிருப்பான். நம்மள மாதிரி தமிழ்நாடு மாதிரி ஒரு விக்கிரகமோ வடிவம்லாம் இருக்காது, தீர்த்தம். அதனால ஜலம் சுவாமியா இருக்காங்க. விஸ்வமாதா அப்படின்னா சுத்தமான தீர்த்தம், சுத்தமான காத்து. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தூய நெருப்பு. அது என்ன தூய நெருப்பு?
ஒரு சில பழக்கத்தை எல்லாம் வச்சுருக்கா, அதோட நெருப்பை பற்ற வச்சு உள்ள இழுத்துக்கிறான். அது நெருப்புன்னு சொல்ல முடியுமா? அடுப்பாங்கரையில பற்ற வச்சு அம்மா சமைக்கிறா, அதை நெருப்புன்னு சொல்ல முடியுமா? அதனாலதான் தூய நெருப்பு. நெருப்புக்கு அசுத்தமே இல்லை எப்பொழுதுமே. அப்போ நித்திய சுத்தின்னு பேர் நெருப்புக்கலாம். என்றாலும் அப்ப எந்த நெருப்ப கடவுள்னு வழிபடுறது அப்படின்னா, வேள்வி தீ. தகதி விதி ஹுதம்னு சொல்லுவான் காளிதாசன். முறையாக வேத மந்திரங்களோ ஆகம மந்திரங்களோ தாந்திரீகங்களின் வழியோ எரிக்கப்படுகிற அந்த அக்னி, ஒரு குறிப்பிட்ட சமித்து, குறிப்பிட்ட இடம், குறிப்பிட்ட மந்திரம், குறிப்பிட்ட தேவதையினுடைய ஆஹ்வானம், அதையெல்லாம் சொல்லி அழைக்கப்படுகிற, முறைப்படி செய்யப்படுகிற வேள்வி இருப்பாருங்க. அந்த தீ இருக்குல்ல, அந்த தீ சுத்தமானதுங்கிறா. வேள்வி தீ, பிராணவாயு, பருகுஞ்சலம், இல்லைன்னா தீர்த்தம் ஆடுற ஜலம். தீர்த்தம்னா புனிதம். நம்மளை தீர்த்தி குருந்தி தீர்த்தாகான்னு சொல்லுவார். சீதைக்கு அப்பேற்பட்ட சிறப்பு இருக்குங்கிறா. அது மாதிரி அனைத்தையும் புனிதப்படுத்துகிற பண்பு. அப்ப தீர்த்தம், பிராணவாயு, இதெல்லாம் பார்த்தோம். நெருப்பு பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கல், இந்த பூமி அப்படி சொன்னோம். இந்த பூமியை கடவுள்னு சொல்றோம். மிருத் சங்கிரகணம் அப்படிங்கிற ஒரு வழிபாடு இருக்கு ஆகமத்துல. அதுல என்ன பண்ணுவான்னா, தரையில அந்த மண்ணினாலேயே அம்பாளை பண்ணி அதுக்கு பூஜையெல்லாம் பண்ணுவா. பூமி மாதான்னு சொல்றோம். அதுவும் விஸ்வமாதான்னு பேர். அந்த பூமியை அப்படியே வணங்குறது. அந்த பூமியை வணங்குறதுன்னு ஒரு பண்பு இருக்கு. பெரியாண்டவர் பூஜைன்னே இருக்கு. ஒரு பூஜை வெறும் மண்ணு தான் பயன்படுத்துவா. மல்லாக்க படுத்திருக்கும் அந்த சுவாமி. அதை அப்படியே அம்பாளை ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணுவா. பெரியாண்டவர் பூஜை. அதுவும் இந்த பூமி மாதா பூஜை தான், விஸ்வமாதா பூஜை தான் அது. அப்போ பூமியை அப்படியே வணங்குறது. பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம். இந்த ஆகாசம் அப்படிங்கிறது வெளியால் பசும் பெண் கொடியே, பசும் பொன் கொடியே, அழகா சொல்லுவார் அபிராமர். வெளி சுத்தமான ஆகாசம். கௌரி மிமாயச லிலானி தக்ஷத்யே கபதி திபதி ஷா சதுஷ்பதி. வேதம் அழகா சொல்லும். பரமே வியோமன்னு. வியோமன்னா ஆகாசம். அதாவது நிலவு, சூரியன், நட்சத்திரம், இந்த மேகம், இதெல்லாம் எதுவும் இல்லாம தூய்மையான ஆகாசம். இதெல்லாம் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்? அந்த ஆகாசத்தை கடவுளா வழிபடுவா. ஆகாசம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுத்தம். சூரியன்லயே சுவாமி கும்பிடுவா. காயத்ரி சந்தஸ்தாம வேதத்துக்கெல்லாம் தாயார். வேதம் வந்தால்தானே எல்லாம் வரணும். அந்த வேதத்துக்கே தாயார் அவ தானே. அதனால சூரியனுடைய வழிபாடு. அதுக்கப்புறம் பார்த்தா முழுக்க சந்திரன். லலிதாசாமத்துல பல இடங்கள்ல சொல்றாத பானுமண்டல மத்தியஸ்தா, ரவி பிரக்ஞா நிறைய வரும். ஆமா. அப்ப சூரியன், சந்திரன். அதுக்கப்புறம் ஆத்மா, இறந்த ஆத்மா. நான் சொல்றது உயிரோட இருக்கக்கூடிய ஆன்மா வேறு, இறந்த ஆன்மா வேறு. இந்த இரண்டிலும் இந்த விஸ்வமாதா இருக்கா அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி இரண்டிலும் ஆராதனை பண்ணினா அதுக்கு பேரு விஸ்வமாதா. இந்த 8 பொருளையும் அப்படியே தியானம் பண்ணினார். அதனாலதான் வாமாச்சாரத்துல, மயானத்துல இருக்கக்கூடிய அந்த பொணம் எரியறதுல இருந்து எழும்பக்கூடிய தீய அம்பாளா வழிபடுற வழக்கம் இருக்கு. அந்த தீ எரிஞ்சுட்டு இருக்கோ இல்லையோ, அந்த தீய அந்த மாதிரி வழிபாடு பண்றா. அதுதான் ஆன்மான்னு பேர். ஏன் அதை சொன்னோம் அப்படின்னு கேட்டா, வேள்வி தீ வேற, அது அக்னி. இது ஆன்மாவை வழிபடுவது. இடுகாட்டுல பிணம் எரிந்த அந்த எரிகின்ற புணத்துல வரக்கூடிய அந்த தீ, காசில அத மிக சிறப்பா வச்சிருப்பா. அந்த தீயே சாமி. அது பேர் சிந்தா அப்படின்னு சொல்லுவா. அந்த அந்த நெருப்புக்கு பேர் சிந்தான்னு சொல்லுவா. சித்து அறிவிலேருந்து வந்த வார்த்தை அது. சித்தா அப்படின்னு பேரு. அந்த இடத்துல ஆன்மாவுக்குள்ள இறைவனை வழிபாடு பண்றது. இந்த 8 விதத்திலையும் வழிபாடு பண்ணினா அவ இகலோகத்துல சரீர சித்தியும் பரலோகத்துல ஆத்ம சித்தியும் அடைவான்னு சொல்லியிருக்கு. இந்த விஸ்வமாதாங்கிற நாமாவளி மந்திர சித்த கத்து கொடுக்கக்கூடியது. ஆகாசமா அசரீரின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லாம் பேசும் இந்த விஸ்வமாதாங்கிறது.
அதெல்லாம் சரி, நீங்க சொல்றது ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் பார்த்து சன்னியாசியா பார்த்து கும்பிட்டுவோம். நம்ம உலகியல்ல இருக்கிறவா இந்த மாதிரி விஸ்வமாதா அப்படின்னு நாமாவளி சொன்னா, நம்மளுடைய சுற்றம் சூழல்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லைன்னா சண்டை அந்த மாதிரி ஒரு விஷயம், இது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணும். பிரச்சனை எதுவா இருந்தாலும் சுற்றுச்சூழல் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான நாமாவளி. நமக்கு பின்னாடி இருக்கிறவா, நமக்கு முன்னாடி இருக்கிறவா, நம்மளுடைய இப்ப ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறோம் அந்த சுத்தினா இருக்கிறவா, ஒரு வீட்டுக்கு வரோம் அதுல சுத்தினா இருக்கிறவா, ஒரு இடத்துல வசிக்கிறோம் அந்த இடத்துல சுத்தினா இருக்கிறவா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். அந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுல இந்த விஸ்வமாதாங்கிற நாமாவளி மாதிரி வேற எந்த நாமாவளியும் இல்லை. இதோட கடவுள் அப்படியே நேரடியா இருக்கிற இந்த 8 தான். அதிலேயே அம்பாளை நம்ம தரிசனம் பண்ணி வணங்கணும். இந்த விஸ்வமாதாங்கிற நாமாவளியை சொன்னால் அனைத்து விதமான இடையூறுகளை நீக்கும். எதெல்லாம் தடையோ அதெல்லாம் உடைச்சுன்னு போகும். அந்த இடையூறுகளை நீக்குவதற்கு உண்டான அற்புதமான நாமாவளி. அனைத்து இடையூறுகளையும் இந்த நாமாவளியை சொல்லி நீக்கிக் கொள்வோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து.